ஷை விஷ்ணு பிரமா தெற்கு பால ராஜபால நீதிமன்றத்தில் காலை வச்சிட்டார். குடும்பத்தோடு போய் நின்று காலை வச்சிட்டார். இவற்றை இனிமேல் உலக நாடு தப்பிக்க முடியாது, தாய் இந்தியா நாடு முழுவதும் தப்பிக்க முடியாது, தமிழ்நாட்டிலையும் தப்பிக்க முடியாது. பாப்போமாடா அப்படின்ட்டார். அரசியல்வாதியை பார்ப்போமா, கருமாந்திரம் பண்ணியிருக்க, கரு வினைகளை செஞ்சுருக்க, கரு வினைகளை செஞ்சு பாவத்தை செஞ்சு நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்க. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, பூமி அழிக்க வந்த பாய் பேயலாம். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ, புரியுதா? கடவுளுடைய சொத்து, கடவுளுடைய பூமி, உலகத்து பூமி, அவர் பூமி, அவர் குடும்பம் கண் கலங்கணுமாடா? அந்த அளவுக்கு உட்காந்து ஆட்டுதியடா. ஆணும் பெண்ணும் கோர்ட்டிலேருந்து வெளியில் வழக்கறிஞர்லேருந்து பூரா அரசியல்வாதி வரைக்கும் உட்காந்து ஆட்டுத பார்த்தியாடா? ஏற்கனவே நேற்று காலை பாதத்தை வச்சுட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே 4 திசையிலையும் எலுமிச்சம்பழம் கனியை கைலாசத்தில் எரிஞ்சிட்டார். காலை வச்சானா செத்து போவான், கண்டிப்பாக காலை வச்சானா செத்து போவான். அதுக்கு போனிக்கு உள்ளே காலை வச்சிட்டான், அதுக்கு காலை போனிக்கு வச்சிட்டான். வரக்கூடாது. கடவுள் இடத்துல, பூமியில், கைலாசத்தில், நீதிமன்ற கோர்ட்டு எல்லாமே கைலாசத்தில் உட்காந்துருக்காரு ஐயா. நம்ம அத்துமீறி இடம் கிடக்கா வாம திம்மோ வித்து திம்மோம்னு அந்த பழையபடி ஓடியாரான். சரியா? பழையபடி இடத்த வீசி காட்டுதான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் காலை வைக்கணும், கை வைக்கணும். அப்போ இங்கே தப்பு நடந்த தப்புக்கு உலக நாடே அடிப்பார். தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு, தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதி பலாயிரம் கோடி இடம் வாங்குறவன் போகிறவன் கூடிய சீக்கிரமாக சாவுவான். என்ன கணக்கு? காலை பாதத்தை வச்சு நீதிமன்றத்துலேருந்து வச்சுட்டு வந்திருக்காரு. வச்ச அப்புறம் இவங்க உள்ளே வந்து காலை வைக்கானா அப்போ அவனுடைய கொழுப்பு மானிட போய் உள்ளே மாட்டணும். அதுதான் கணக்கு, அவருடைய கணக்கு. கடவுளுடைய கணக்கு அதுதான். உள்ளே காலை வச்சுட்டான் பார்க்கான். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தூக்குவார் ஒவ்வொருத்தனையும். வானரப்படை வச்சு தான் இங்கே வந்தவன் போனவனை எல்லாமே அந்த நேரம் கெச்சி போட்டு தூக்குவார் கடவுள். அவர்கிட்ட நீ மோத முடியுமாடா? உனக்கு உடம்பு, உன் உயிர் வாழுறதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. அதை விவசாயம் பண்ணி தின்னுவோம் பொண்டாட்டி பிள்ளையில இருந்து விளக்கி உள்ளே உட்காந்து நக்கி போடான்னு தான் கொடுத்துருக்காரு. சரியா? அநியாயப்பட்டு வர்றதுக்கு போகிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி எல்லா நீதிமன்றம் இப்போ மிதிச்சே நெரிப்பார். மிதிச்சு நெரிக்கையில் என்ன நடக்குன்னே தெரியாது. சரியா? நீதிமான் கணக்கு போடுதார். நீதியை தவறி நீ நடத்துத. அநியாயப்பட்டவன் பூரா வெளியில் 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு போகிறான். ஒரு பேப்பர் பூமி அழிக்கான். அதெல்லாம் எவ்வளோ கணக்கு போட்டிருக்காரு. கணக்கு எடுக்கலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நான் உள்ள பாதத்தில் வச்சாத்தே இந்த பேவலை அடக்க முடியும் அப்படின்ட்டார். நீதிமன்ற கோர்ட்டு தெற்கு பாளையம், ராஜபாளையம், விஷ்ணு பிரமா சிவன் 3 தலைச்சக்கரம். புரிஞ்சிக்கோ, பாதத்தை நீதிமன்றம் கோர்ட்டு விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா. எல்லா அரசியல்வாதியும் இப்போ மிதித்து நெரிச்சிட்டார். அங்கே வழக்காடுறத பூராமே நெரிச்சிட்டார். இப்போ கூடிய சீக்கிரம் போடு மாட்டுக்கு போயிடுவான். சரியா? அரசியல்வாதி எம்எல்ஏ கதை முடிஞ்சிருச்சுடா. கைலாசத்தில் கடவுள் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற கணக்கு இவன் கொடுக்கணும். கைலாசத்தில் சேட்டை பண்ணுறதுக்கு கணக்கு எடுத்து கொடுக்கான். இவன் எம்எல்ஏ, இவனோட சேர்ந்த கட்சி கொடி தூக்குனவன், கவர்மெண்ட் லாயர் எல்லாவனும் கணக்கு எடுத்து கொடுக்கான். இப்படி போகணும், இப்படி அடிக்கணும், இப்படி செய்யணும். ஈஸ்வரமான பேசாத வாயை ஒட்ட அப்படியே ரோட்டில் அப்படியே வாயை பேசினேன்னா அப்படியே 4 வீலர் 2 வீலரில் அப்படியே நசுக்கி அப்படியே உன் வாய் கொதறி போ. உன் கொதறினோடனே அந்த 2 கண்ணு உன் உடம்பை பார்க்கணும். ஆகா, கடவுளுடைய மகனை நம்ம பேசணும். கடைசி நாக்கு மண்டை நமக்கு செதறி போச்சேன்னு அப்போ தான் நீ நினைப்போ உன் உயிர் பிரியலை. ஒழுங்கா போ கணக்கு போட்டார். சரியா? நீதிமன்ற கோர்ட்டில் எவனுமே தப்ப முடியாது. வழக்கு ஆடுறது பொய் சாட்சிக்கு ஆடுனானா அவன் வழக்கறிஞன் போடு மாட்ட போயிடுவான். நினைச்சிட்டார்ல, அது தெரியும். வழக்கறிஞர் கொலையை உரிவார், கொன்றுவார்னு அவனுக்கு தெரியும். தெரியாதுல்ல? அந்த கணக்கில் கரெக்டாக இப்போ பார்த்து இந்த கணக்கு பார்த்து அவன் போயிட்டானா தப்பிச்சான். சும்மா என்னமோ கணக்கு ஓடுது, சும்மா என்னமோ உட்காந்து கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ நினச்சா அப்படியே பட்டு குடும்பமே ஆட்டி விட்டுருவார். அப்படியே போடு மாட்டுக்கு போயிடும். புரியா? நீதிமன்ற கோர்ட்டை அவமதிக்காத. எல்லாமே கைலாசத்தை அவமதிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்புறம் எல்லா நீதிமன்ற கோர்ட்டை அவமதிச்சு தானே போகிற. தப்பு செஞ்சவனு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கியா? இல்லை. 2 கையை காலை வீசி கரெக்டாக போய் பேப்பரை வாங்கி வீசி சாப்பிட்டு நல்லா போகிற. அப்படி உன் சுக வாழ்க்கை அனுபவிக்கணுமாடா உன் பொண்டாட்டி பிள்ளையில? ஏண்டா உழைங்கடா. கை காலை எது கொடுத்துருக்காரு? உழைச்சி தின்ட்டு போங்கடா. இனிமேல் அவர் பார்ப்பார். உலக நாடை நெரிச்சிடுவார். தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு கணக்கு போட்டார். கைலாசத்தில் உள்ள பாதத்தை வச்சானா அவனுக்கு டயத்தை குறிச்சிடுவார். ஏற்கனவே 4 பக்கமும் எலுமிச்சம்பழம் கனியை வீசிட்டார். இடத்து சதுரங்கத்தில் வீசி எரிஞ்சிட்டார். காலை வச்சான். அவன் பொண்டாட்டி பிள்ளை பேரம் பற்றி அப்படியே மகளை வச்சுருந்தானா ஏற்கனவே நடந்திருக்கு.
அப்படி மீறி இன்னும் உள்ளே வரானா அப்போ அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பை இப்போ எடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா.